குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம உருண்டை சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தேங்காவோட பச்சை வாசனை நல்லா போகட்டும். நம்ம இந்த உருண்டைகள்லாம் எடுத்து தட்டுல வச்சிடலாம். நமக்கு போடுறதுக்கு வசதியா இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயிடுச்சு. அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையா குழம்புல சேர்த்துடலாம். குழம்புல இந்த உருண்டையை வந்து லைட்டா நம்ம அமுக்கி விட்டுடலாம். இப்போ குழம்புல உருண்டைகளை போட்டாச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அடுப்பை சிம்ல வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம அடுப்பை சிம்ல வச்சோம்னா இந்த குழம்புல வந்து உருண்டை நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பருப்பு உருண்டை குழம்புல ஊறிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா மேல மிதந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மல்லி இலை தூவிடலாம். இப்போ பாருங்க ரொம்ப சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி.